சோழ நாணயங்கள் அவர்கள் உபயோகப்படுத்திய தங்கத்தை பற்றின மிக முக்கியமான ரகசியத்தை பற்றி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். வணக்கம். தமிழ் கலைகள் மற்றும் வாழ்வியல் சார்ந்த ஆய்வாளர் உங்கள் செந்தில்நாதன். சோழர்கள் 2 உலோகத்திலான நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று தங்கம், இன்னொன்று செம்பு. தங்கம்னா பத்தரை மாத்து தங்கம்னு சொல்லப்படுகிற பசும்பொன்னில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பல வகையான காயின்களை உபயோகித்திருக்காங்க. ஒன்று உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம், வேலை பார்க்குறவங்களுக்கு உண்டான சம்பளம் கொடுக்கறதுக்கு உண்டான நாணயம், இப்படி பல வகையான நாணயங்களை அவங்க உபயோகித்திருக்காங்க. இந்த சோழ நாணயத்தில் ஒரு புறம் பாருங்கள், ஒரு மனிதர் ஒரு படகுல நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அவர் அது கீழே, அந்த படகு கீழே பாருங்கள், துடுப்புலாம் இருக்குது. அப்புறம் அந்த நிற்கிற மனிதனுடைய ஒரு கையில் ஒரு பொருளை வச்சுருக்கிறாரு. இந்த கையில் பார்த்தீங்களா ஒரு பொருளை வச்சுருக்காரு. இன்னொரு கையில் பாருங்கள் ஒரு மீனை தூக்கி காட்டுறாரு. அப்போ இந்த கையில் உள்ள பொருட்களோட படகுல ஒரு வணிகத்துக்காக இவர் செல்கிற மாதிரி அந்த ஒரு தோற்றம் இருக்குது. எங்கே போகிறாரு அப்படின்னா, அந்த மீனை குறிப்பிட்டதுனால பாண்டிய நாட்டுக்கு போகிறாங்க. ஸோ வணிகத்துக்காக பாண்டிய நாட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்மகிட்ட இந்த நாணயத்தின் மூலிமா நமக்கு அதை தெரிவிக்கிறாங்க. இந்த காலத்தில் அச்சிடக்கூடிய நாணயங்களை பார்த்தீங்கன்னா வருடங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. எந்த வருடம் அச்சிட்டாங்கன்னு அந்த வருடங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. இதே மாதிரி சோழர்கள் அவங்க நாணயத்தில் அந்த மாதிரி வருடங்களை குறிப்பிட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைங்க. அந்த ரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த காயினுக்கு வாங்க. இந்த மனிதன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிறை தெரியுதுங்களா? 3 நாள் கழித்து 4வது பிறையாக அந்த பிறை இருக்குது, கரெக்டுங்களா? அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு 4 நட்சத்திரங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. இதனுடைய விளக்கம் என்னன்னு தெரியுங்கன்னா, இதுதான் ஆங்கிலத்தில் கிரேட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லப்படுகிற வானத்தில் தோன்றக்கூடிய இந்த பிறை, இந்த 4 நட்சத்திரம். இது எப்போ தோன்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதத்தில் தோன்றும். இதைத்தான் அதில் இந்த ரகசியத்தை தான் இந்த நாணயத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயில் உள்ள ஒரு கல்வெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் ஆட்டை திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா கொண்டாடி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு குறிப்பு அதில் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்களேன். அந்த தை மாதத்தில் அந்த திருவிழா டைமில் இவங்க வணிகத்துக்கு போயிருக்காங்க, ரொம்ப செழிப்பாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் இந்த காயினை அவங்க அச்சிட்டு இருக்காங்க. இந்த மிகப்பெரிய ரகசியத்தை அந்த காயினில் அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த காயினுடைய மறுபக்கத்துக்கு வருவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜராஜ அப்படின்னு அந்த ராஜராஜ சோழனுடைய பெயரை அவங்க அச்சிட்டு இருக்காங்க. அந்த ரகசியமும் இந்த காயினில் இருக்குது. இதை தான் ஆய்வாளர்கள் ராஜராஜ காசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோழ நாணயங்களில் 4ஆம் பிறையை குறிப்பிட்டது போல் முழுமதி நாளையும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பாண்டிய நாட்டுக்கு சென்றது போலவே சேர நாட்டுக்கும் சென்றதனுடைய குறிப்பை தெரிவிக்கிற மாதிரி வில்லு அம்பு அதில் காமிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சங்க காலம், இடைக்காலம், பிற்காலம், தெலுங்கு சோழர் காசுகள்லாம் இதில் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த காசுகளில் தமிழ் இல்லாமல் நாகரி, தெலுங்கு போன்ற மொழிகள்லாம் அதில் அச்சிடப்பட்டிருக்கு. எதனாலன்னா சோழர்கள் வணிகம் செய்ய போன பிற நாடுகளுடைய மொழிகளையே இந்த நாணயத்தில் அச்சிடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. சோழர்கள் சுத்தமான கலப்படமற்ற தங்க நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. 24 கேரட் அப்படின்னு சொல்லப்படுகிற சுத்தமான தங்கத்தையே அவங்க அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அங்கே அவங்க கொடை கொடுக்கறதாகட்டும், வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஊதியமாகட்டும், அதுக்கெல்லாம் பயன்படுத்தியது இந்த தங்க நாணயங்கள் தான். அப்படி இருக்கும்போது போர்க்காலங்களில் அதிகமாக தங்க நாணயங்கள் இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால் அப்போ ஏற்பட்ட தங்க பற்றாக்குறையினால அவங்களுடைய கொல்லர்கள், அவங்களுடைய குருநாதர்கள் எல்லாத்திட்டையுமே ஆலோசனை பண்ணுறாங்க. இதனுடைய விளைவாக தங்கத்தில் செம்பு சேர்த்து அச்சிடப்படலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த முடிவோடைய பலனாக வந்த காசுகள் ரொம்ப வலிமையாக இருந்திருக்கு, மக்களை ரொம்ப கவர்ந்துருக்கு, ரொம்ப அருமையான காசாக இருந்திருக்கு. அது அப்போ புழக்கத்தில் அப்போ உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். இப்போ சொல்லப்படுகிற 22 கேரட் அப்படிங்கிற தங்கத்தினுடைய தொழில்நுட்பத்தை அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் அப்போவே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? இந்த காலகட்டத்தில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் வாங்கக்கூடிய ஊதியத்தில் 4 மடங்கு அதிகமாக சோழர்கள் அவங்களுடைய ஊழியருக்கு ஊதியமாக வழங்கியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியருக்கு இப்போ உள்ள நம்ம நாட்டு மதிப்புக்கு ஒரு 4-5 லட்ச ரூபா அந்த மாதிரி ஊதியமாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு தினம் தினம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், பயிர் வகைகள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா அவங்க அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க,
பாருங்களேன், நாட்டு மக்களுடைய நலன்ல எவ்வளோ அக்கறைப்பட்டிருக்காரு பாருங்களேன். அப்போ அந்த காலகட்டங்கள் எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கும். இதை பார்த்து தாங்க மற்ற வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் வணிகம் செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் வந்திருக்காங்க. ரொம்ப வந்து இங்கே இருந்து அவங்க நிறைய பழக்கவழக்கங்கள் எடுத்துருக்காங்க, நிறைய சம்பாரிச்சிருக்காங்க அவங்க. அப்போ அவ்வளோ பேரும் நம்ம அத்தனை நாடுகளும், உலக நாடுகள் அனைத்து நாடுகளும் நம்ம நாட்டை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்காங்க, பிரமிச்சு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கோம். எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் பார்த்தீங்களா? தொடர்ந்து தெளிவுறுவோம், எங்களோடு இணைந்திருங்கள்.